காம்ப்ளெக்ஸ் எண் என்றால் என்ன, அதனுடைய வரையறையில் ஐயோட வேல்யூ என்னது, அந்த ஐயோட வேல்யூவை வைத்து கணக்குகளை எப்படி செய்யலாம், அதோடைய கீ கான்செப்ட் 1 2 3 கீ கான்செப்டை வச்சுக்கிட்டு முதல் பயிற்சியை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ அதில் ஒரே ஒரு விடுபட்ட கணக்கு i⁻59 ப்ளஸ் i⁻59 மதிப்பை காண்க. இது நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும். செய்கிறேன். i⁻59 இஸ் ஈக்குவல் டு i² இன்ட்டு i. பெருகிட்டிங்கன்னா 58 + 1 59. i² வேல்யூ -1 /29 இன்ட்டு i. இங்கே இருக்கிற நம்பர் பாருங்கள், ஆட் நம்பர் இருந்தால் மைனஸ் வரும். அப்போ -1 இன்ட்டு i தட் இஸ் ஈக்குவல் டு -i. இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா i⁻59 ப்ளஸ் 1/i⁻59 இஸ் ஈக்குவல் டு i⁻59 இஸ் ஈக்குவல் டு -i ப்ளஸ் 1/-i. -i ப்ளஸ் ஐ மைனஸ் டிவைட் பண்ணால் -1/i. எக்ஸைஸ் 2.1 முன்னாடி ஒரு கீ கான்செப்ட் பார்த்தோம். 1/iக்கு வேல்யூ வந்து -iன்னு பார்த்தோம். அப்போ -i 1/i இஸ் ஈக்குவல் டு -i, therefore மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸைஸ் 2.2 போக போகிறோம். இதுக்கு என்னென்ன எக்ஸைஸ் 2.2 2.3க்கு என்ன கீ கான்செப்ட் தேவைப்படுது அப்படின்னா z1 is equal to x1 plus iy1, z2 is equal to x2 plus iy2b. Any two complex numbers. இரண்டு கலப்பெண்கள். இந்த இரண்டு கலப்பெண்களுடைய கூடுதல் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். ரெண்டே ஆட் பண்ணுற பாருங்க. z1 addition of two complex numbers. z1 plus z2 is equal to, இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. x1 plus x2 ரியல் பார்ட். அடுத்து இமேஜினரி பார்ட் i இன்ட்டு ஐயை காமன் எடுத்துக்கோங்க, y1 plus y2. இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா ரியலையும் ஆட் பண்ணணும், இமேஜினரியும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி z1 மைனஸ் z2ங்கிறது x1 மைனஸ் x2 ப்ளஸ் i இன்ட்டு y1 மைனஸ் y2. ரியல்லேருந்து ரியலை கழிச்சுக்கிடணும், இமேஜினரியிலேருந்து இமேஜினரியை கழிச்சுக்கிட்டோம்னா சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சிடும். இப்போ இரண்டு கலப்பெண்களுடைய பெருக்கல் z1 இன்ட்டு z2 இஸ் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் iy1 இன்ட்டு x2 ப்ளஸ் iy2. இப்போ இதை பெருக்கி எழுதணும். ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் எழுதணும், அப்புறம் இமேஜினரி பார்ட் எழுதணும். எப்படி பெருக்கணும் அப்படின்னா முதல்ல ரியலையும் பெருக்கிடுங்க, மெய்ப்பகுதியும் பெருக்கினால் மெய்ப்பகுதி கிடைக்கும், ரியல் பார்ட் கிடைச்சிடும் x1 x2. அடுத்தது இமேஜினரியும் பெருக்கணும்னா நமக்கு ரியல் கிடைச்சிடும். ஏன் அப்படின்னா i இன்ட்டு i ஸ்கொயர் y1 y2 இது i ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து -1. இது எப்படி மாறிடும் அப்படின்னா -y1 y2. அப்போது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு முதல்ல ரியலையும் பெருக்கினா ரியல் கிடச்சிரும், இமேஜினரி பெருக்கினா ரியல் கிடச்சிரும். அப்புறம் இமேஜினரி பார்ட் எழுதணும், i இன்ட்டு x1 y2 y1 x2. வேறு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ரெண்டாவது a² - b² இஸ் ஈக்குவல் டு a + b இன்ட்டு a மைனஸ். இப்போ பயிற்சி கணக்குக்கு நேராக போகும். பயிற்சியில் முதல் கணக்கு எக்ஸைஸ் 2.2ல் z இஸ் ஈக்குவல் டு 5 - 2i, w இஸ் ஈக்குவல் டு -1 + 3i எனில் கீழ்கண்டவற்றின் மதிப்பை காண்குன்னு சொல்லி ஒரு 6 சப்டிஷன் கேட்டிருக்காங்க. இது எப்படி செய்ய போகிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்ம பாருங்கள். z ப்ளஸ் w. zங்கிறது என்னது, கொடுக்கப்பட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பர் 5 - 2i ப்ளஸ் wங்கிறது என்னது -1 + 3i. இப்போ இந்த கீ கான்செப்டில் பார்த்தோம், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா கலப்பெண்களை கூட்டிக்கிட்ட போது ரியல் பார்ட்டையும் கூட்டணும். இதில் ரியல் பார்ட் 5 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு 4. இமேஜினரி பார்ட்டுக்கு வாங்க, 3i - 2i தட் இஸ் ஈக்குவல் டு +i, 4 + i ஆன்சராக கிடைக்கும். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா z மைனஸ் iw. z இஸ் ஈக்குவல் டு 5 - 2i minus I into w is equal to -1 + 3i. That is equal to 5 - 2i
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 1 இன்ட்டு ஐ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 I into I square. I square value is equal to minus 1, that is equal to plus 3. நமக்கு மாறிடும். இப்போ really add பண்ணணும். 8 imaginary minus 2i plus I is equal to minus I. Third substitution போகிறோம். 2z plus 3w. 2z plus 3w. இது உங்கள் பயிற்சிக்காக இந்த கணக்கு தாரேன். 4 கணக்கு நேரம் போகிறோம். zw. zw is equal to 5 minus 2i into minus 1 plus 3i. இதை நம்ம கீ கான்செப்டில் பார்த்தோம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மல்டிப்ளிகேஷன் எப்படி பெருக்கணும் அப்படின்னா, முதல்ல ரியல் இன்ட்டு ரியல் பெருக்கிடணும். 5 இன்ட்டு மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. அடுத்தது இமேஜினரியும் பெருக்கணும். பெருக்கிற பாருங்கள், ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா மைனஸ் 2 into 3 6 ஈரி 3 6. ஐயையும் பெருக்குனா ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து -1. அப்போ இது +6 மாறிடும். அப்போ ரியல் பார்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ இமேஜினரி பார்ட் நான் பெருக்கிறேன். இதை பாருங்கள், -2i into -1 that is equal to +2i. 5 + 3 that is equal to 15i. மீண்டும் ஒரு தடவை இந்த இடத்த சொல்கிறேன். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் எப்படி பெருக்கணும் அப்படின்னா, ரியல் இன்ட்டு ரியல் 1 into -5 that is equal to -5. இமேஜினரி பார்ட் எப்படி பெருக்குன்னு பாருங்கள். 2 3s are 6. ப்ளஸ்ஸையும் மைனஸ் பெருக்குனா மைனஸ் ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ -1 that is equal to +6 மாறிடும். -2i into -1 + 2i மாறிடும். 3i + 5 is equal to 15i. that is equal to 1 + 17i. ஃபிஃப்த் சப்ஸ்டிடியூஷன் பாருங்கள். z² plus 2zw plus w squared. இதை என்ன பண்ணணும் பாருங்கள். a² plus 2ab plus b squared is equal to a plus b the whole square. that is equal to z plus w the whole square னு எழுதிக்கணும். அப்போ z plus wங்கிறது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சம்மில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூஷன் பண்ணிங்கன்னா z plus wக்கு 4 plus i ஆன்சர் கிடச்சிரும். 4 plus I the whole square. சரிங்களா? 4 plus I the whole square is equal to, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை a² 16 plus I² plus 2ab 8i that is equal to 16 minus 1 plus 8i. I² value -1 that is equal to 15 plus 8i. லாஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 6. z plus w the whole square கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கொஸ்டின் நம்பர் 5வது சப்ஸ்டிடியூஷனை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் 6th சம் ஆன்சர் கிடைச்சிடும். செகண்ட் சம்மை பாருங்கள். given the complex number z plus 2i represented in organ diagram, z iz and z plus iz, z minus iz and z minus iz. ஃபஸ்ட்டு சம்ம பார்க்குறேன். ரெண்டாவது நீங்களே முயற்சி பண்ணுங்கள். இப்போ இதில் z is equal to 2 plus x plus iy அப்படின்னா நம்ம பார்த்தோம், இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெண்டு விதமாக நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஒரு வெக்டாராகவும் பார்க்க முடியும், ஏன்னா அதுக்கு டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் வேல்யூ கிடைக்கிறதுனால. பாயிண்ட் ஃபார்ம்லேயே நம்மளால் குறிக்க முடியும். இப்போ புள்ளிகள் வடிவத்தில் நம்ம குறிப்போம். எப்படின்னா, இதில் ரியல் பார்ட் வந்து ரியல் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸை என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ரியல் ஆக்சிஸ்னு எடுத்துக்கணும். ஒய் ஆக்சிஸை இமேஜினரி ஆக்சிஸ். ரியல் பார்ட்டை இங்கேயும் இமேஜினரி பார்ட்டில் வரக்கூடிய பாயிண்ட்டை அங்கேயும் குறிச்சிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினில் இசட், ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குது? இசட். இசட்னா என்னது கணக்கில் கொடுத்துருக்காங்க. இசட் இஸ் கிவன் பை இசட் ப்ளஸ் 3i. இதை பாயிண்ட் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா எப்படி மாறிடும் அப்படின்னா 2,3 மாறிடும். ரியல் பார்ட்டை ஃபஸ்ட் இஸ், இமேஜினரி பார்ட்டு செகண்ட் குறிக்கணும். அப்போ 2,3. இதை நான் ஃபஸ்ட்
இதை z1 எடுத்துக்கிட்டோம்னா 2, 3 ஆயிரும். அடுத்தது iz கேட்டிருக்காங்க. I என்று z is equal to 2 plus 3i. ஐயால மல்டிப்ளை பண்ணிருங்க 2i. I squared is equal to -1 -3. இப்போ இது பாயிண்ட் ஃபார்முக்கு மாற்றினா -3, 2 மாறும். -3, 2. இதை நான் z2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்படி மாறிடும். அடுத்து தேர்ட் ஒன்று பாருங்க. z plus iz. z is equal to 2 plus 3i. iz is equal to 2i minus 3. That is equal to -1 plus 5i. இந்த பாயிண்ட் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா -1, 5. இப்போ -1, 5. இது z3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதே மாதிரி ஒரு ஆர்கன் தளத்தில் நம்மளால் ஒரு கலப்பெண்களை குறிக்க முடியும். பயிற்சியில் உள்ள மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ரியல் நம்பர் x and y. Two complex numbers are equal. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரியல் இஸ் ஈக்குவல் டு ரியல், இமேஜினரி இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். ஃபர்ஸ்ட் ரைட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், திட்ட வடிவத்தில் எழுத வேண்டும். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 minus I இது given. z1 நான் எடுத்துக்கிட்டேன். 3 minus I into x minus 2 minus I into y plus 2i plus 5 கொடுத்துருக்காங்க. பெருக்கிறேன் பாருங்க. ரியல் பார்ட் எப்போ கிடைக்கும் பாருங்க. 3 into x, 3x ரியல். அப்புறம் இங்கே பாருங்கள் -2 into y -2y இது ரியல், ப்ளஸ் 5 ஐ இல்லாதெல்லாம் சேர்த்து இவ்வளவு ரியல் பார்ட். அடுத்தது இமேஜினரிக்கு வாரம் பாருங்கள். இமேஜினரியில் ஐயை காமன் எடுத்து 2 -ix வரும். அதனால் -x minus into minus plus iy. That is equal to y. மீண்டும் சொல்கிறேன் பாருங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ரியலை ஃபுல்லாக எழுதணும். 3x ஐ இல்லாததாக பார்த்து எழுதணும். 2y -2y plus 5 ரியல் பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். இமேஜினரி பார்ட்டை பாருங்கள். இமேஜினரி பார்ட்டில் 2i இருக்குது. ஐயை காமன் எடுத்துட்டேன். 2 -ix that is equal to -x minus into minus plus iy. ஐயை காமன் எடுத்தாச்சுன்னா y கிடச்சிடும். அடுத்தது given z2 is equal to 2x plus -1 plus 2i into y plus 3 plus 2i இங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை z2ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் எது ரியல் பார்ட்? 2x minus y plus 3 இவ்வளவு ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட்டை எழுதுகிற பாருங்க. இமேஜினரி பார்ட் is equal to 2i plus i2i. ஐயா காமன் எடுத்துட்டிங்கன்னா 2i plus 2. ரியல் பார்ட் வந்து 2x minus y plus 3. இமேஜினரி பார்ட்டில் 2y plus 2. இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். given z1 is equal to z2. z1 is equal to z2. That means real part is equal to real part. கற்பனை பகுதி is equal to கற்பனை பகுதி. சமமாக இருந்தால் மட்டுமே அவ்விரண்டு கலப்பெண்கள் சமமாக இருக்க முடியும் என்ற கீ கான்செப்ட் படி இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் உள்ள z1ல் உள்ள ரியல் பார்ட் 3x minus 2y plus 5 is equal to real part 2x. second complex number real part 2x minus y plus 3. அப்போ லீனியர் ஈக்குவேஷன் இன் x and y, x, y இல் அமைந்த ஒரு படித்தான சமன்பாடை உருவாக்க வேண்டும். 3x minus 2x that is equal to x minus 2y plus y that is equal to minus y. 3 minus 5 is equal to minus 2. Name it as equation number 1. 3x minus 2x x minus 2y plus y minus y. 3 minus 5 is equal to minus 2. Equation number 1. Then imaginary part is equal to imaginary part. Imaginary part is equal to 2 minus x
plus y. இது first complex numberல உள்ளது. இரண்டாவது complex numberல உள்ளது 2y is equal to 2. 2y plus 2. Right? So சரியா எழுதுங்க. Minus x minus y is equal to 0. Name it as equation number 2. Minus x minus y 0. So ரெண்டு equation solve பண்ணனும். Using elimination method solve the equation 1 and 2. சமன்பாடு 1 minus x minus y is equal x minus y is equal to minus 2 equation number 1 minus x minus y is equal to 0 equation number 2. இப்போ 1 plus 2 பண்ணுங்க 1 plus 2 is equal to minus 2y add பண்ணிட்டீங்கன்னா minus 2y is equal to minus 2 y is equal to plus 1 y is equal to 1 அப்படின்னா x ஓட வேல்யூ கண்டுபிடிங்க ஒன்னாவது ஈக்குவேஷன் தூக்கி போட்டீங்கன்னா x minus 1 is equal to minus 2. Therefore, x is equal to minus 2 plus 1 is equal to minus 1. Therefore, x is equal to minus 1, y is equal to 1. இதே போன்று ஒரு எக்ஸாம்பிள் 2.2 ஐ உங்களுடைய பயிற்சிக்காக நான் கொடுக்கிறேன். இதை முயற்சி பண்ணுங்க. எக்ஸசைஸ் 2.3ல z1, z2, z3 கொடுத்துட்டு z1 plus z2 plus z3 is equal to z1 plus z2 plus z3. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து அசோசியேட்டிவ் லாவுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உதாரணமாக 2, 3, 5 என்ற 3 எண்கள் எடுத்துக்கோங்க. இது 2 plus 3 plus 5 is equal to 2 plus 3 plus 5 பண்ணிட்டீங்கன்னா 10 is equal to 10. அப்போ ஒரு நேச்சுரல் நம்பரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து அசோசியேட்டிவ் ஆயிரும் அடிஷனை பொறுத்த அளவில். அதே மாதிரி தான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் அடிஷனை பொறுத்தும் கூட்டலை பொறுத்தும் மல்டிப்ளிகேஷனை பொறுத்தும் அசோசியேட்டிவ்ங்கிற லாட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2-3 நம்பர் கொடுத்து 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று நான் செய்கிறேன், செகண்ட் ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ z1 LHS பாருங்கள், z1 plus z2 plus z3. z1 plus z2 is equal to z1 1 minus 3i plus z2 is equal to minus 4i plus z3 is equal to 5. add பண்ணிருங்க. 5 plus 1 6 minus 7i. RHS பாருங்க. z1 plus z2 plus z3. z1 is equal to 1 minus 3i, z2 plus z3 minus 4i plus 5. add பண்ணிங்கன்னா 5 plus 1 6 minus 7i. hence LHS is equal to RHS இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ட்ரூ ஆகிடுது. இப்போ செகண்ட் ஒன்று பாருங்கள். LHSல என்ன இருக்குது அப்படின்னா z1 z2 into z3. z1 into z2 is equal to 1 minus 3i into minus 4i, இது z1 z2 into z3 is equal to 5. மல்டிப்ளை பண்ணுற பாருங்க. 1 into minus 4 minus 4i minus into minus plus 12i squared, that is equal to minus 12 into 5. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பெருக்கும்போது இதை பாருங்கள், ஸ்ட்ரைட்டாகவே இதில் பெருக்கிடலாம். minus 4i minus into minus plus I squared is equal to minus 1, 3 4s are 12. 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா minus 20i minus 16. Then RHS is equal to z1 into z2 into z3. z1 is equal to 1 minus 3i, z2 is equal to minus 4i into z3 is equal to 5. That is equal to 1 minus 3i minus 20i. பெருக்கிருங்க. minus 20i minus into minus plus 60i squared, that is equal to minus 60. That is equal to LHS is equal to RHS. Therefore காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளிகேஷனும் அசோசியேட்டிவ் லாவுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி செகண்ட் லாவும் ப்ரூவ் பண்ணி முடிச்சிடலாம். இதே மாதிரி எக்ஸசைஸில் உள்ள செகண்ட் சம், எக்ஸசைஸில் உள்ள எக்ஸசைஸ் 2.3ல உள்ள செகண்ட் சம் டிஸ்ட்ரிபியூட் லா கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வெரிஃபை பண்ணி கரெக்டானு செக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிடுங்க. இப்போ தேர்ட் சம்முக்கு போகிறோம்.
is equal to 2 plus 5i, z2 is equal to minus 3 minus 4i, z3 is equal to 1 plus I. Find the additive and multiplicative inverse of z1, z2 and z3. கூட்டல் மற்றும் பெருக்கல் எதிர்மறை அல்லது நேர்மாறை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. z1 plus z3. இப்போ வழக்கமாக பாருங்களேன், நம்மள ஐடென்டிட்டினா என்னன்னு தெரியணும். சமணி உறுப்பு. இப்போ அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா கூட்டல் சமணி 0. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா 1. கூட்டலை பொறுத்து சமணி உறுப்பு 0, பெருக்கலை பொறுத்து 1. அப்படின்னா என்ன கிடைக்கணும் அப்படின்னா z1 is equal to 2 plus 5i. அடிட்டிவ் இன்வெர்ஸ் கூட்டல் நேர்மாறுங்கிறது நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வரணும். அப்போ எப்போ கிடைக்கணும் அப்படின்னா z1ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்துச்சுன்னா மைனஸ் z1 தான் என்னதான் இருக்க முடியும்னா அடிட்டிவ் இன்வெர்ஸாக இருக்க முடியும். therefore the additive inverse of z1 is equal to minus z1. ஏன் அப்படின்னா z1 minus z1 is equal to 0. ஐடென்டிட்டி எலிமெண்ட் நமக்கு கிடைக்கும். அதனால் therefore additive inverse of z1 is equal to minus z1 அப்படின்னா இது என்ன கிடைச்சு சைனை மாற்றிடுங்க. -2 minus 5i ரெண்டே ஆட் பண்ணிங்க நமக்கு 0ங்கிற ஆன்சர் கிடைச்சிரும். 0ங்கிற ஐடென்டிட்டி கரெக்டாக வந்துடும். அப்போ z2ஓட அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்ன அப்படின்னா அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் z2 is equal to minus z2. சைனை மாற்றிடுங்க. 3 plus 4i. அது மாதிரி தேர்ட் ஒனுக்கு நீங்களே ட்ரை பண்ணிடுங்க. இப்போ அந்த செகண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எப்போ வரும் அப்படின்னா z1ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா இதனுடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்ங்கிறது 1 by z1. அப்போ தான் நமக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 வரும். அப்படின்னா the multiplicative inverse of z1 is equal to 1 by z1. Inverse of z1 is equal to 1 by z1. நான் அதுக்கு ஒரு நம்பர்ஸ் வச்சு செக் பண்ணுவோமே. இப்போ 5ங்கிற நம்பருக்கு 5ங்கிறது ஒரு நம்பர். இந்த 5ங்கிற எண்ணுக்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் வேணும் அப்படின்னா -5 is equal to 0. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் வேணும் அப்படின்னா 1 by 5 போட்டால் ஆன்சர் என்ன வரும்? 5 கேன்சல் ஆகி 1 வரும். அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் 0 வரணும், மல்டிப்ளிகேட்டிவ்ஸ்னால் 1 வரணும். அப்போ z1னா மைனஸ் z1 ஓகே. அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by z1. 1 by z1 கண்டுபிடிச்சாலே நமக்கு போதும். தட் இஸ் ஈக்குவல் டு 1 by z1 இஸ் ஈக்குவல் டு 1 by 2 plus 5i. இப்போ எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணணும் அப்படின்னா கான்ஜுகேட்டால் நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டி பண்ணணும். இணை கலப்பனால் that is equal to 2 minus 5i divided by 2 minus 5i. இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி சைனை மாற்றி கற்பனை பகுதிக்கு முன்னால் குறியை மாற்றி பகுதியையும் தொகுதியையும் பெருக்க வேண்டும். இப்போ தொகுதியை பெருக்கியாச்சுன்னா 2 minus 5i divided by a plus b into a minus b. கீ கான்செப்டில் பார்த்தோம். a plus b into a minus b is equal to a squared minus b squared. அப்படின்னா இது எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா 2 2s are 4, b squared is equal to 5 5s are 25. சரிங்களா? ரெண்டையும் பெருக்கிடுங்க. a squared 5 5s are 25. I squared வேல்யூ -1. அதனால் இங்கே என்ன தான் வரும்னா 4 plus 25 தான் வரும். 6i minus 6i, 7i minus 7i, 8i minus 8i வரும். அப்படி நம்பர்ஸ் மாற அப்போ இதில் என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா a squared 2 ஸ்கொயர் பண்ணுங்கள் 5 5s are 25 ப்ளஸ் போட்டு முடிச்சிருங்க. தட் இஸ் equal to 2 minus 5i by 29.